வீடியோவில் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ எப்படி முறையாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுன்னு தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் காட்டன் சாரீ எப்படி முறையாக வாஷ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேர் காஸ்ட்லியாக காட்டன் சாரீ வாங்கி அதை எப்படி முறையாக வாஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாஷ் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி அதை நீங்கள் சாரியை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. பைசாவும் வேஸ்ட் ஆகிடுது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சாரீ எங்கே எப்படி வாங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான நியூ கலெக்ஷன்ஸ் சாஃப்டி டிஜிட்டல் சாரீ, சாட்டின் சாரீ வித் பெல்ட் மாடல், பட்டர்ஃப்ளை சாரீ, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸு நம்ம சாய்டெக்ஸில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் எதனா பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ரேட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் இதில் இருக்கிற சாரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்ட்டு பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட்டை வாட்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லிக்விடு, டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஸ்பூனு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ இது பியூர் ஹேண்ட்லூம் காட்டன். இது எப்படி இப்போ வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சால்ட்டும் லிக்விடும் போட்டிருக்கோம். நீங்கள் வெறுமனே சால்ட் போட்டாலுமே அது நம்மளுக்கு போதுமானது தான். உங்களுக்கு வேணும்னா நம்ம ஏதோ ஒரு லிக்விடோ இல்லை ₹1 ஷாம்பு இருக்குது இல்லைங்களா, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, அது கூட நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடு தான் போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. இல்லைனா நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ராக் சால்ட்டு, அதுவுமே நம்மளுக்கு போதுமானது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலையை அதில் டிப் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே டிப் பண்ணுங்கள். இங்கே நல்லா நம்ம தண்ணியில் முழுகிற மாதிரி டிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸு 4 to 5 மினிட்ஸ் சோக் பண்ணுங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சாரியை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாஷ் பண்ணுறதுன்னு. இப்போ நல்லா நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் இந்த மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதை மாதிரி பண்ணிங்கனாலுமே போதும், உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ சாரியை எடுத்துகிட்டு நீங்கள் கையில் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாரீ டேமேஜ் ஆகாது. வச்சு நல்லா புளியக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 கையை வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் புளிஞ்சிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆகி உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுங்க. நம்ம பார்த்து எடுக்கிற சாரீ அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணேன் அதை மாதிரி நீங்கள் ஜென்டிலாக இப்படி புளிஞ்சு எடுக்கணுங்க. ப்ரெஸ் பண்ணணுங்க, புளியக்கூடாது. இப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னொரு டைம் ஒரு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக 1 டைம் ப்ளைன் வாட்டர் எடுத்துருக்கோம். அந்த ப்ளைன் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிடணுங்க. நீங்கள் நல்லா பிரித்து சாரியை
ஒரு ப்ளைன் வாட்டர் மட்டும் எடுத்து இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி அலசணும். உங்களுக்கு சோப்பு இது எல்லாமே போயிடுங்க, நல்லா க்ளீனாகிடும். எடுத்து நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரியே அதே மாதிரி சேம் மெத்தடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சாரீ ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்யூர் வாட்டரில் ரின்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரெட் கலர் சாரியோட ரெட் கலர் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் டைம் கலர் போகுங்க. அது பார்த்தீங்கன்னா ப்யூர் ஹேண்ட்லூம் சாரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கலர் போகத்தான் செய்யும். அப்படி போகலைன்னா அவங்க வந்து ஹெவி கெமிக்கல் வச்சு அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கலர் போகாமல். அந்த மாதிரி இருக்காதுங்க. ப்யூர் ஹேண்ட்லூம் சாரீ வந்து காட்டன் சாரீ வந்து கண்டிப்பாக கலர் வந்து ஃபஸ்ட்டு கலர் போகுங்க. அதுக்கப்புறம் கலர் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். இந்த வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி கலர் போகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ வந்து ஃபஸ்ட்டு கலரு உங்களுக்கு வந்து போக தான் செய்யுங்க. அப்படி போனால் மட்டும்தான் அது வந்து ப்யூர் காட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சிங்கிள் கலராக இது ரெட் கலர் மட்டும் இருக்குது. இல்லை சாரீ வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு மல்டி கலர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரியை நல்லா பிரித்து காய போடணுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிழல்லையே வந்து ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலுமே போதும். அப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே நல்லா வந்து அதை வந்து உதிரி விட்டு அப்படியே நம்ம மடித்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, அயர்ன் கூட பண்ண தேவையில்ல. நம்ம அப்படியே எடுத்து இது சேரில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண கிளாத்தை வந்து நம்ம போட்டு வச்சோன்னா தான் அது வந்து அயர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வந்து உடனே வந்து ட்ரை ஆன உடனே நம்ம வந்து மடித்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் நம்ம அயர்ன் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சாரியை நம்ம நிழல்லையே ட்ரை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரியும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.